எல்லாருக்குமே வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தேநீர் கடை கிழங்கு ரொட்டி எப்படி செய்யறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முதல்ல இந்த கிழங்கு ரொட்டிக்கு தேவையான மாவை குழைச்சி ஊற வச்சிடலாம். ஊற வச்சு செய்யும் பொழுது மாவு சாஃப்டாக இருக்கும், ரொட்டியும் நல்ல மிருதுவாக இருக்கும். இப்போ இதில் 1/2 கிலோ கோதுமை மாவை நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கையால் கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவோட உப்பு சேர்ற மாதிரி இது போல் கலந்ததுக்கு பிறகு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவை ரொட்டி பதத்துக்கு குழைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு தண்ணியை ஒரே தான் விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்சிக்கோங்க. இது போல் 5 நிமிஷமாவது இந்த மாவை நீங்கள் நல்லா அடித்து குழைக்கணும். இது போல் குழைச்சதுக்கு பிறகு இப்போ இதை நல்லா உருண்டை பண்ணிவிட்டு இப்போ வச்சுட்டு இந்த மாவு காயாமல் இருக்க ஒரு மேசக்கரண்டி அல்லது 1.5 மேசக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் மேலே ஊற்றிட்டு மூடி போட்டுட்டு ஒரு குறைஞ்சது 20லிருந்து அரை மணி நேரம் இதை ஊற வச்சுக்கோங்க. அடுத்து கிழங்கு கறி செய்கிறதுக்கு ஒரு சட்டி சூடு பண்ணிக்கோங்க. அந்த சட்டியில் 2 மேசக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அல்லது சன்ஃப்ளவர் ஆயில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் அவ்வளோ நல்லா இருக்காது, ஏன்னா அது கொஞ்சம் வாசனையும் வரும் அந்த கறியில். அதனால் நான் இப்போ இதில் சூரியகாந்தி எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு பெருஞ்சீரகம் வெடிக்கட்டும். இப்போ பாருங்கள், கடுகு பெருஞ்சீரகம் எல்லாம் நல்லா வெடிச்சிட்டு இப்போ இதில் ஒரு 4 பெரிய உள்ளியை இது போல் நல்லா நசுக்கி வெட்டி வச்சுக்கோங்க. இது ஒரு 20 கிராம் வரும். அதோட 2 சின்ன பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகாண்டா 1 போடுங்க. உங்களுக்கு காரம் கூட வேணும்னு சொன்னால் அதை நீங்கள் கொஞ்சம் கூட்டிக்கலாம். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை கொஞ்சம் கூட போட்டிங்கன்னு சொன்னால் இந்த கிழங்கு நல்ல வாசமாக இருக்கும் இந்த கறிக்கு. இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இது போல் ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த உள்ளி வதங்கினதும் இப்போ இதில் சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் எதுவானாலும் ஒரு 150 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் ஒரு பாதி வதங்கினா போதும். நெருப்பை மீடியமாக வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம தூள் உப்பெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு அல்லது நீங்களோட காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் கூட்டலாம். இதில் நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஸ்ரீலங்கன் கறி பவுடர் எடுத்துருக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்கு முதலே நான் உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்கிறதுனால இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது இந்த மிளகாய் தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் இதை இதில் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், மிளகாத்தூள் போட்டு ஒரு 30 செகண்ட் நம்ம வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம கிழங்கை சேர்த்துக்க போகிறேன். இந்த கிழங்கு ஒரு 700 கிராம் கிழங்கை நல்ல ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு 2 விசிலுக்கு மீடியம் நெருப்பில் வச்சு நல்லா அவிச்சு அதை உரித்து வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நல்லா இந்த உப்பு காரம் எல்லாத்தோடும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது போல் ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயில் வதக்கினதுக்கு பிறகு இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நெருப்பை நல்லா குறைச்சிட்டு இதை மூடி போட்டுட்டு வேக வச்சிடலாம். ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் குறைஞ்ச நெருப்பில் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 4 நிமிஷமாக இது போல் கறி வெந்திருக்குது. இப்போ இதை நீங்கள் லைட்டாக மசிச்சு விடுங்க. மசிச்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நெருப்பை கொஞ்சம் கூட்டிட்டு இதில் இந்த உருளைக்கிழங்கு கறி கொஞ்சம் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா களி பெற்ற இருக்கணும். ஆகவும் ரொம்ப களியாக வந்துடக்கூடாது. இது போல் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ மசிச்சு விட்டுட்டு அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், குழைச்சி வச்சு அரை மணி நேரம் ஆகிட்டு இதை அப்படியே எடுத்து இந்த ஷீட்டில் போட்டுடலாம். இப்போ இதை நல்ல துண்டுகளாக சமனாக வெட்டி எடுத்துக்கலாம். இது போல் வெட்டி எடுக்கும்போது எல்லா துண்டுகளும் சமனாக இருக்கும். இது மாதிரி சீட் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நான் இது ஐக்கியாவில் வாங்கினான். என்னோட சொன்னால் இந்த மாதிரி சீட் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பரோட்டா ரொட்டி அந்த மாதிரி தட்டும்போது இந்த மாதிரி இருக்கிறது நல்லது. இப்போ இதில் ஒரு துண்டுகளாக எடுத்து எல்லாமே எனக்கு 11 துண்டுகள் வந்திருக்கு. அப்போ அதை ஒரு போல் மாதிரி உருட்டிக்கோங்க.
உருட்டிட்டு வேறையாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை மாதிரி எல்லாத்தையும் உருட்டி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ உருட்டின உருண்டிகளுக்கு மேலே ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா காயாத அளவுக்கு மூடி வச்சுக்கோங்க. இப்போ கிழங்கு ரொட்டிக்கு தேவையான மாவும் ரெடி, கிழங்கு கறியும் ரெடி. இப்போ நம்ம வந்து ரொட்டியை உருட்டலாம். இப்போ ஒரு ரொட்டியை எடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் வந்து மூடி விட்டுருங்க, இல்லாட்டி காஞ்சிரும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, சீட்டிலும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ரொட்டியை வந்து நம்ம தட்டும்போது நல்லா இழுவண்டு வரும். இது போல் நல்ல மெல்லீஸாக நீங்கள் வந்து இதை தட்டிக்கணும். எண்ணெய் தேவைப்படும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பனிக்கி இந்த ரொட்டியை வந்து நல்லா மெல்லீஸாக தட்டிக்கோங்க. இது போல் தட்டினதுக்கு பிறகு இதை வந்து நீள் சதுரமாக மடிச்சுக்கோங்க. அதே போல் இந்த பக்கத்தையும் மடிச்சு விட்டிங்கன்னா இந்த மாதிரி நீள் சதுரமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து முக்கோண வடிவில் இந்த கிழங்கு ரொட்டி வரும். இதுக்கு பிறகு ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு கிழங்கு அள்ளி கறியை வச்சுட்டு இதை வந்து முக்கோண வடிவத்துக்கு மடிக்கணும். திருப்பி இதை தூக்கி இந்த முக்கோண வடிவத்துக்கு மடிக்கணும். திருப்பி இதை தூக்கி அடுத்த பக்கம் மடிக்கணும். இப்போ இந்த ஓரத்தை தூக்கி இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. ஓரமாக சீட்டில் ஒரு பக்கத்தில் அடுக்கி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செய்துக்கலாம். அதுக்கப்புறமா சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ முக்கோண வடிவத்தில் ரொட்டி செஞ்சு காட்டுனா இப்போ அடுத்ததாக வந்து நம்ம வந்து நீள் சதுர வடிவத்தில் எப்படி ரொட்டி செய்கிறன்னு பார்க்க போகிறோம். அதே போல் ரொட்டியை வந்து பரத்திட்டு ஒரு ஸ்பூன் வந்து கிழங்க வச்சுட்டு இப்போ ரெண்டு பக்கம் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ இந்த எண்டு எடுத்து இங்கே மேலே விட்டுட்டு அதே போல் அப்படியே இப்போ இந்த பகுதி இருக்கு பாருங்கள், அதை எடுத்து அப்படியே ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ கிழங்கு ரொட்டி செய்தாச்சு. இனி வாட்டி எடுக்க வேண்டியான். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் இதை வந்து மூடி விட்டுருங்க. ஒன்றொண்டா எடுத்து நம்ம போடும் வரைக்கும் அது காயாமல் இருக்க நல்ல கண்ணாடி பேப்பர் ஒன்று போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நம்ம எவ்வளோத்துக்கு போட முடியுமோ நம்ம தோசைக்கல்ல போட்டு வாட்டி எடுத்துடலாம். இன்றைக்கு நான் வந்து கல் தோசைக்கல் தான் எடுத்துருக்கிறேன். அதில் தான் நான் இன்றைக்கு வாட்டி எடுக்க போகிறேன். இப்போ தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ தோசைக்கல்ல போட்டு வாட்டி எடுத்துடலாம். எவ்வளோத்துக்கு போட முடியுமோ அவ்வளோத்துக்கு தக்கன மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நெருப்பை வந்து எப்போவுமே மீடியத்தை விட கொஞ்சமாக குறைச்சி வச்சுக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் கருகிடும். 4 பக்கமும் நம்ம அப்படியே திருப்பி விட்டு அழகான கலருக்கு, அதாவது பொன்னிறமான கலருக்கு நம்ம வந்து அதை வாட்டி எடுத்துடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு மற்ற பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. அதே போல் எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது போல் எல்லாம் பொன்னிறமாக எல்லா சைட்டும் பொரிஞ்சதும் இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்தையும் போட்டு இது போலே வாட்டி எடுத்துக்கோங்க. ஓகே நண்பர்களே, அருமையான சுவையில் கிழங்கு ரொட்டி எப்படி செய்கிறேன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இதுக்கு முதல் ஒரு வீடியோவில் கொத்து ரொட்டி எப்படி செய்கிற செய்முறை நான் செய்து காட்டியிருக்கிறேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க விரும்பினா இந்த லிங்கினூடாக நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு. காட் பிளஸ் யூ.